ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। चैतन्य महाप्रभु சின்ன வயதுல பாடசாலை நடத்தினார். ஒரு காலத்துல மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நவதீப் போகணும்னா, அதாவது அந்த கங்கையில ஒரு பக்கம் ஒரு தடவையாவது கங்கைக்கு போயிட்டு வரணும். அங்க நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, அங்க போனா அவங்கள தரிசிக்கலாம், அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. அப்போ அங்க போயாச்சுன்னா தரிசிக்கலாம், அதே பெரிய பாக்கியம். வங்காளத்துல போயிட்டு அந்த ஊர்ல ஒரு ஒரு வட்டம் போட்டு வந்தா போதும். அந்த மாதிரி நினப்பு இருந்த காலத்துல ஒரு பண்டிதர், காஷ்மீர்ல இருந்த ஒரு பண்டிதர், சரஸ்வதி தேவிட்ட நேரடியா பேசக்கூடியவர். அவர் என்ன ஊரெல்லாம் எங்க பார்த்தாலும் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட சைதன்யர் ஊர் அந்த நவதீவுல பாடம் படிக்கிறாங்க. அங்க போய் நாம தான் ஹீரோன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா நல்லது, அந்த பேரை நம்ம வளர விடக்கூடாதுன்னு அவர் அங்க தர்க்கம் பண்ணலான்னு வந்தார். அதை நாம வரலாறுல பார்க்கிறோம். தர்க்கம் பண்ணலான்னு வந்தார். வரும்போது மகாபிரபு சின்ன பையன், அந்த 11 வயசு இருக்கும். அவர் பேர் கேசவா காஷ்மீர் பண்டிட். காஷ்மீர்ல இருந்து வந்தார். காஷ்மீர்ங்கிறது சரஸ்வதியுடைய வாசஸ்தலம், சரஸ்வதி தேவியுடைய இருப்பிடம். அதனாலதான் அன்னைக்கும் அங்க பண்டிதர்கள் ஜாஸ்தி, பிராமண பண்டிதர்கள் ஜாஸ்தி. அங்கதான் இயேசுநாதர் கடைசி காலத்துல இருந்தார். அமைதி ஆகிற வரைக்கும் அங்கதான் இருந்தார், 186 வயசு வரைக்கும். அப்போ அங்க இருந்து இங்க மெனக்கெட்டு வாக்குவாதம் பண்ண வந்தவன் ஆத்தங்கரையில இந்த பசங்களா விளையாண்டு கும்மாளம் போடுறத பார்த்து அவருக்கு ஒரு இலக்காரமா தெரிஞ்சு, இவங்க எல்லாம் பண்டிதர்களா அப்படின்னு சின்ன பையங்களா இருக்காங்க, எல்லாம் 10 வயசு 11 வயசு 15 வயசு இப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பண்டிதர்களான்னு அவருக்கு இலக்காரமா இருக்கும். நான் மகாபிரபு குளிச்சுட்டு வெளியே வர்ற போது அந்த தோற்றம் இவருக்கு மனசுல ஒரு சந்தோஷம் தரும், ஒரு தெய்வீகமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவரும் தன்னை அறிமுகப்படுத்த பையங்களும் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ சைதன்யர் சொன்னார், உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுடைய திருவாயினால ஏதாவது நாங்க கேட்க விரும்புறோம், எவ்வளவு பெரியவங்க, சரஸ்வதி கடாட்சம் உள்ளவங்க, நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் என்ன பாடணும்னு சொல்லுங்க பாடுறேன், யோசிக்காம பாடுவேன் அப்படின்னாரு. கொஞ்சம் கங்கைய பாராட்டி பாடுங்க அப்படின்னதும் யோசிக்காம ஒரு 400 வரி பாடிட்டார், யோசிக்காமலே. இப்போ பாடி முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டா நாங்கெல்லாம் மெய் மறந்து போயிட்டோம், இந்த அளவுக்கு கங்கையை வர்ணிச்சது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு சைதன்யர். அப்போ ரொம்ப நேரம் பாராட்டிட்டு சைதன்யர் சொன்னார், எப்பவுமே ஒரு திறமை இருந்ததுன்னா அது குரு கடாட்சம், இறைவனுடைய அனுமதியில குரு நமக்கு கொடுத்தது, குருவாலதான் அந்த இது வந்ததுன்னு நாம நினைக்கிறோம். நானே இதுக்கெல்லாம் அதிகாரி, நானே அறிவாளி, நானே பண்டிதன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்கங்க போய் நீங்க தர்க்கம் பண்ணி தோற்கடிச்சு அவங்களெல்லாம் அடிமையாக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்படிலாம் இருக்க வேண்டாம். உங்க வித்தை உங்க பேர் புகழுக்கு இல்லை. வித்யாங்கிறது இறைவனை காட்டக்கூடியது வித்யா. ஆனா இறைவனை மறக்கும் போது எப்படி ஓனருடைய அந்த ஓனர் இருக்கிற அறைய பெருக்க போனவன் ஓனர் இருக்கிற நேரம் பெருக்க மாட்டான், ஓனர் இல்லாத போதுதான் பெருக்க போவான். அப்ப அந்த ரோலிங் சேர்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்க்கலான்னு அவனுக்கு ஒரு ஆசை வருது. இந்த மாதிரி எஜமான் இருக்கிற நாற்காலியில வேலைக்காரன் உட்காரக்கூடாது, நாய் சாப்பிடுற தட்டுல நம்ம சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இறைவன்
புகழ் பாட வேண்டிய அந்த வாய் வந்து தன்னுடைய சொந்த பேர் புகழ் பாடும்படியா அந்த வாயை நம்ம மாத்திட்டா அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் அங்க நடந்துருது. அப்ப என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் பாட்டு அப்பப்போ கால வாரிடும். பாட்டுலயே நிறைய கரெக்ஷன் வந்துடும், தப்பு வந்துடும். ஆனா நாம அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒரு பக்கம் இந்த பையன் பேசுறது உண்மையா இருக்கு தெரியுது, ஆனா கோபமும் வருது. நான் பாடுறதுல தப்பு இருக்காதுன்னு அவர் சொல்றார் பண்டிட். குறிப்பிட்ட இத்தனாவது பாட்டை பாடுங்க, இந்த வரியை பாடுங்கன்னா அவருக்கு தொடர்ந்து நான் பாடுங்கனே ஒழிய அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்காது. இப்போ நூறு பாட்டு பாட சொன்னா பாடுவேன், ஆனா என்ன பாடுன்னு கேட்டா எனக்கு தெரியாது. நான் பாட்டு பாடி அப்பதான் அந்த இத்தனாவது பாட்டு 16வது பாட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த பாட்டை சொல்றாரு. இதுல வந்து ஒரு இதுல குறை பார்க்கன்னா எவ்வளவு பார்க்கலாம், ஆனா நீங்க பெரியவங்க இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 3 நான் சொல்றேன். நான் சொல்லலாம் நூற்றுக்கணக்கில் சொல்லலாம் அப்படின்னு. அப்ப அந்த பண்டிதருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தப்பே இல்லாம நம்ம பாடுறவர் நம்ம இதுல நூற்றுக்கணக்கில் சொல்ல முடியும்னு சொல்றான். சரி அந்த 2 3 சொல்றாங்கிறேன், என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போது அதுல கங்கை வந்து பகவானுக்காக சமர்ப்பிக்க நிறைய தாமரைகளை உற்பத்தி பண்றா அப்படின்னு ஒரு வரி வருது. அப்போ இந்த வரியில ஒரு மூல கருத்தை நீங்க விட்டுட்டீங்க. என்ன கருத்துனா, ஏற்கனவே கங்கா வந்து பகவான் பாதம் பட்டுதான் பூமிக்கே வருது. பாதமே ஒரு தாமரைங்கும் போது அதுல உற்பத்தி ஆகுறதும் தாமரைகளாகத்தானே இருக்கும். அப்படி ஒரு கருத்தை நீங்க கொண்டு வந்தா பகவானை பாராட்டுற மாதிரி இருக்கும். அத சொன்னார். அது உண்மைன்னு எல்லாருக்கும் பட்டது. அடுத்து அதுல பவானி பர்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. பவானினா சிவனின் துணைவி அப்படின்னு அர்த்தம். பவானி பார்த்தான்னா சிவனின் துணைவியின் கணவன் அப்படின்னு வரும். அப்ப சிவனுடைய மனைவிக்கு இன்னொரு மாப்பிள்ள இருந்தாரான்னு கேள்வி வரும். பவானின்னு சொல்லிட்டாலே போதும், பர்தாங்கிற வார்த்தை தேவை. பவானி சிவனின் மனைவிக்கு கணவன் வருவார். சிவனின் மனைவினா அங்க வந்து சிவனுடைய துணைவி, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு சிவனுடைய துணைவிக்கு கணவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறீங்க. அந்த வார்த்தை வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொன்னார். இப்படி அப்புறம் இலக்கண ரீதியில சில இதெல்லாம் காட்டும் போது அந்த பண்டிதர் அவமானப்பட்டு வருத்தத்தோட போயிட்டார். இவர் சொன்னார், வருத்தம் வச்சுக்க வேண்டாம், நான் ஜெயிச்சேன் நீங்க ஜெயிச்சீங்க, நான் தோத்தேன் தோத்தேன் அப்படின்லாம் நினப்பு வேண்டாம். உங்களுக்கு அறிவு இருக்கா, அதை கொண்டு கடவுளை நிறுவீங்க. 5 வயசு பையன் பிரகலாதன் கடவுள் எங்க இருக்கிறான்னு அவனால காட்ட முடியும், எங்க இருக்கிறாரு அப்படின்னு. நமக்கு இவ்வளவு வயசாகுது, இதுவும் நான் தான் கடவுள்னு நினைச்சிட்டு அலையிறோம். என்ன மிஞ்சி யார் இருக்கா, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினப்புல தெரியுறோம். அறிவு இருக்கிறவனும் அப்படித்தான் தெரியுறான், அறிவு இல்லாதவனும் அப்படிதான் தெரியுறான். அப்போ எதுக்குதான் அறிவு தந்தார் கடவுள் அப்படின்னா, யாருக்கு அறிவு இல்லையோ அங்க போயிட்டு இறைவன் தான் உயர்ந்தவர்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த அறிவை பயன்படுத்தணும். அதான் வித்தைக்கு அழகு. எது வந்து எதோட சேருமோ அப்பதான் அதுக்கு அழகு கூடும். ஒண்ணுமே இல்லாம நான் பாட்டுக்கு பாடுவேன், 4 பேரை தோற்கடிப்பேன், அவங்கள எனக்கு அடிமையாக்குவேன், இப்படியே இருந்தாச்சுன்னா அந்த அடிமைகள்லாம் அடுத்த பிறவியில உங்களை அடிமையாக்குவாங்க. இந்த கதை தொடரும், இதுக்கு முடிவே வராது. அதனால உங்களுக்கு எதையும் நிரூபிக்கணும்னு ஆசை இருந்தா இறைவனை ஸ்தாபிக்கிறதுல அந்த அறிவை பயன்படுத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். இவருடைய தன்னுடைய இடத்துக்கு போயிட்டு சரஸ்வதிய வேண்டி பூஜை பண்ணணும். அந்த அம்மா வந்தாங்க. ஒரு சின்ன பையன்ட்ட என்ன தோற்கடிக்க வச்சுட்டிய, இது நல்லவா இருக்கு அப்படின்னு கேட்டதும் அந்த அம்மா, என்கிட்ட இருந்தா உனக்கு வித்தையெல்லாம் வருது, ஆனா எனக்கு வித்த அந்த பையன்கிட்ட தான் இருந்து வருது. ஏன்னா அந்த பையன் வந்து கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிச்சு சரஸ்வதி.
அதனால நீ போய் அங்க சீடனா மாறிக்கின்றதும் இவர் வந்து அடுத்த நாள் அங்க போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சீடனா மாறுறார். இப்படி வரலாறு பார்க்கலாம். அதுக்கடுத்து அவர் பிரச்சாரகரா மாறுறார். உலகத்துல வந்து நமக்கு எது இருந்தாலும் அத கிருஷ்ணரோட தொடர்பு படுத்திட்டா அந்த செல்வத்துல லட்சுமிகரம் இருக்கு. ஆண்டாள் பாட்டுல வரும், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. அதாவது செல்வம் வந்து லட்சுமி, அந்த லட்சுமி பகவான் பாதங்களுக்கு தொண்டு செய்துட்டு இருக்கா. சம்பிரம சேவியமானம் சந்தர்ப்ப கோடி கமனீய தேச சோபம் வர்ணிக்கும் போதுல லட்சுமி சகசிர சத சம்பிரம சேவியமானம் அப்படின்னு வரும். கோடிக்கணக்கான லட்சுமிகள் வந்து போட்டி போட்டு பகவான பாதங்களை வந்து பிடிச்சு விடுறாங்க. சம்பிரமன்னா வேற எங்கேயும் மனச திருப்பல, அழுத்த திருப்பல, அப்படி பிரம பிடிச்ச மாதிரி பகவானை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு வேலையை தான் செய்ய, அந்த பார்க்கறதுதான் அவங்களுடைய வேலை. பார்த்துக்கிட்டே சேவை பண்றாங்க. பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய சேவை. அந்த சேவையை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா பாடுறாரு. இப்படி திருத்தக்க செல்வம்னா நம்ம கிட்ட அறிவு இருக்கலாம், இல்ல ஒரு வலிமை இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி அதை கிருஷ்ணர் சேவையில வச்சுக்கிட்டா திருத்தக்க செல்வம், ஐஸ்வர்யம், லட்சுமி தங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம எனக்கு நானே புகழ் பாடுறேன், என்ன நான் பெருசா காட்டிக்கிடுறேன், நான் வந்து ஒரு பெரிய ஆள்னு காட்டுறேன், என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு செய்யறேன், இதெல்லாம் வந்து மங்களம் இல்லாதது, திருத்தக்க செல்வம் கிடையாது. எப்போ செல்வத்துல திரு தங்குதோ அப்போ அது வந்து பகவானுக்கு சேவகம் பண்ண பயன்படும். எப்போ திரு தங்கலையோ அப்போ அது வந்து திருடங்க கைக்கு போயிடும். அப்போ திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் நீங்கேலும். ஆள் மனதுல ஒரு வருத்தம் இருக்கு, என்னுடைய சேவையை வந்து பகவான் ஏத்துக்கணும், அவர் திருப்தி பட்டாதானே ஏத்துப்பாரு, நான் அந்த அளவுக்கு யோக்கியமா இல்லை, அந்த தகுதியையும் பகவான் தரட்டும் அப்படிங்கிற நினைப்புல நாம கடவுள் நாமங்களை சொல்லி சேவையை நாடணும்னா அப்போ வருத்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறாங்க. இதுதான் அர்த்தம். இப்படி